எழுத்து என்பது ஒரு இனத்தினுடைய இருப்பு. எழுத்தாணி தலையிடும் போது அந்த இனத்தினுடைய அநீதிகள், அந்த இனத்திற்கு எதிராக நிகழ்த்தப்படுகின்ற அந்த அநீதிகள் எல்லாம் தலைகுனியும் என்று சொல்வார்கள். அந்த எழுத்து அவ்வளவு வலிமையானது. ஒரு இலக்கியம் என்பது காலத்தினுடைய ஒரு பதிவு. வாழ்கின்ற ஒரு மக்கள் குடும்பத்தினுடைய ஒரு மனச்சாட்சியாகத்தான் அந்த இலக்கியம் பேசும். இந்த காலத்திலே இந்த சமூகத்திலே என்ன பிரச்சனை இருக்கிறதோ அதனுடைய குறிப்பாகத்தான் அந்த இலக்கியம், உண்மையான இலக்கியம், அது கவிதையாக இருக்கட்டும், சிறுகதையாக இருக்கட்டும், எப்படியான இலக்கியமாக இருக்கட்டும், ஆகவே அந்த சமூகத்தினுடைய சமூக வெளிப்பாட்டு விதியங்களைத்தான் அந்த இலக்கியம் சொல்லியிருக்கும். அந்த வகையிலே நாங்கள் செந்தனர் வெளியீட்டகம் மற்றும் வவுனியா தமிழ்ச்சங்கம் ஆகிய 2 அமைப்புகளும் இணைந்து இலங்கையுடைய பல்வேறு பாகங்களில், தமிழர் வாழ்கின்ற பிராந்தியங்களில், தமிழ் தேசங்களில், வடமாகாணம் கிழக்கு மாகாணம் என்று அந்த வேறுபாடுகள் இல்லாமல் நாங்கள் எல்லாரிடமும் சென்று அந்த வெளியீடுகளை